ஆண்டவர் ரட்சகர் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. हमारा पिता परमेश्वर यीशु मसीह के नाम से आप सबको हम स्वागत करते हैं. प्रभु आपके साथ रहें. இந்த வார்த்தை நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ये वचन जरूर आपके और आपके परिवार के लिए एक आत्मिक उन्नति को जरूर ले आएगी. எடுத்து வாசிப்போம். என்னாகமம் आइए पढ़ेंगे गिनती 23வது அதிகாரம் 23वें अध्याय அதுல 22வது வசனத்தை வாசிப்போம். 22वें वचन को हम पढ़ेंगे. என்னாகமம் 23ல 22. गिनती 23वें अध्याय का 22वें वचन. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. उनको मिस्र में से ईश्वर ही निकाले लिए आ रहा है. वह तो भनेले साड़ के समान भल रखता है. இங்கு பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. ये भिलाम करके एक भविष्यवक्ता कहते हैं इस वचन को. இங்கு மோவாபிய ராஜா பாலாக் இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்று சொல்லி मोवाबिन राजा बालाक ने इजराइल लोगों को श्राप देने के लिए இங்கு கூலி கொடுத்து இந்த தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு வருகிறார். पैसा देकर यहाँ पर इस भिलाम भविष्यवक्ता को ले आता है. எதற்கு? इसलिए இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று, इजराइल लोगों को श्राप देने के लिए, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று, इजराइल लोगों की आशीष को उन्होंने खत्म करना चाहता था, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று. इजराइल की बढ़ोतरी को रोकना चाहता था. ஆனால் கர்த்தர் விட்டு விடுவாரா? क्या प्रभु छोड़ेंगे? எவ்வளவு தான் பெரிய காசு கொடுத்து எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். जितने भी पैसा देकर आप कोई भी भविष्यवक्ता को ले आएंगे, प्रभु की लोगों को श्राप देने के लिए प्रभु उन सारे श्रापों को आशीष में बदलने वाला परमेश्वर है. ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, மந்திரமும் இல்லவே இல்லைங்க. क्योंकि इजराइल के विरोध में कोई काला जादू, कोई भी तंत्र मंत्र है ही नहीं है. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. क्योंकि इजराइल को आशीष करना ही परमेश्वर की इच्छा है. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கிறது. अपने बच्चों को आशीषित करना ही परमेश्वर की बहुत ही इच्छा है. அதுதான் அவருடைய சித்தமாகவும் இருக்கிறது. वो भी उनकी इच्छा भी है. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், शायद आप सोचे होंगे உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமாக आपके और आपके परिवार के विरोध में பல பெரிய பெரிய பில்லி சூனிய மந்திரவாதிகள் எழுப்பி நிற்கலாம். अगर कोई भी मंत्र तंत्र या काला जादू क्यों ना हो, உங்களுக்கு விரோதமாய் பலர் பேர் பல ஆயிரம் லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூட உங்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், உங்களுடைய பிசினஸை ஒன்றுபடாமல் பண்ண வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கலாம். आपके विरोध में कई लोग उठकर आपकी बिजनेस को, आपकी व्यापार को, आपके परिवार को, आपको मिठा डालने के लिए कोई भी तंत्र करते क्यों ना हो. ஆனால் ஆண்டவரை நம்பின பிள்ளைகளே, लेकिन जो कोई परमेश्वर के ऊपर विश्वास करते हैं, எந்த மந்திர தந்திரம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கவே பலிக்காது. आपके विरोध में कोई तंत्र मंत्र नहीं है. ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர், क्योंकि जो हमारे अंदर वास करते हैं वो परमेश्वर, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் அவர் பெரியவராய் जो இருக்கிறார். ये दुनिया में है उनसे भी वो बढ़कर है. ஆமென். आमीन. இங்கு சபிக்க வேண்டும் என்று வந்தவன், यहाँ पर इजराइल लोगों को श्राप देने के लिए जो आया था भिलाम भविष्यवक्ता, ஆனால் அவருடைய வாயிலிருந்து வருகிறது ஆசீர்வாதமான வார்த்தைகள். लेकिन उनके मुंह से निकल रही है आशीष की शब्द. சில பேர் உங்களை பார்த்து நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, कई लोग आपको देखकर अगर वो कहेंगे तू नष्ट होगा करके, நீங்க நல்லா இருப்பீங்க. आप बिल्कुल लाभ उठाएंगे. நீங்க எதற்குமே லாக்கி இல்லைன்னு சொன்னாங்கன்னா, अगर लोग आपसे कहते हैं तू तो नालायक है, நீங்க பலருக்கும் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. आप कई लोगों के लिए आशीष का कारण बनेंगे. கர்த்தர் சாபத்தை நமக்கு நன்மையாய் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். प्रभु श्रापों को हमारे लिए भलाई में बदलने वाला परमेश्वर है. யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக நின்றாங்களோ, अगर कोई भी आपके विरोध क्यों ना हो, அவர்களுக்கு முன்பாகவே उन लोगों के सामने ही கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेंगे, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். प्रभु आपको ऊंचा करेंगे. இந்த வசனத்தை வாசிக்கும்போது जब इस वचन की ओर हम पढ़ते हैं तो அவர் என்ன சொல்லுகிறார்? प्रभु यहाँ पर क्या कहते हैं? உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினா, तुम्हें मिस्र में से मैं ही निकाल ले आया. உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போது? आपको किस तरीका से बल सामर्थ्य है? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு இருக்க போகிறதாம். गैंडे के समान सामर्थ्य आपको है. இந்த குறிப்பிட்ட இந்த விலங்கை பார்க்கும்போது, ये राइनोसरस जो गैंडा जो है, அது ஒரு மற்ற விலங்கை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமான ஒரு விலங்கா जो இருக்கிறது. बाकी जानवरों से ये बिल्कुल अलग होती है. இது குறித்து நம்ம சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். इसके प्रति कुछ वचन को हम ध्यान देना चाहते हैं. இந்த காண்டாமிருகத்துக்கு பலன், இந்த காண்டாமிருகத்தின் விசேஷம் என்ன என்று வேதத்தில் இருக்கிறதை நாம்
நாம விரிவாய் பார்க்க போகிறோம். ये बनेली साड़ के ये जो जानवर जो है इसका बल क्या है, इसका सामर्थ्य क्या है करके बाइबल के वचन से हम ध्यान करना चाहते हैं. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது இந்த காண்டாமிருகத்திற்கும் இப்படிப்பட்ட பலனை அவங்க ஒத்து போறது என்று நாம் பார்க்க போகிறோம். क्यों इजराइल लोगों को प्रभु ने इस गेंडे की इस सामर्थ्य को क्यों उसके समान करके समानता में कहते हैं करके देखने वाले हैं. முதலாவதாக पहली बात உபாகமம் 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். व्यवस्था विवरण उसका 33 अध्याय को हम पलटें. व्यवस्था विवरण அதுல 17வது வசனத்தை வாசிக்கும்போது 17वीं वचन में உபாகமம் 33ல 17வது வசனத்தை வாசிக்கும்போது व्यवस्था विवरण 33 उसका 17वीं आयत. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையருடைய அலங்காரத்துக்கு போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். वह प्रतापी है मानो गाय का पहलौठा है और उसके सिंग भनेले भेल कैसे है. இந்த வசனத்தை வாசிக்கும்போது इस वचन को जब पढ़ते हैं அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போல இருக்கும். उसके सिंग भनेले भेल कैसे हैं. இங்க காண்டாமிருகத்துடைய கொம்பை கர்த்தர் இங்க குறிப்பிட்டு சொல்லுகிறதை நான் வாசிக்க முடியுது. भनेले भेल की सिंग के समानता में प्रभु यहाँ पर कहते हुए हम देखते हैं. அந்த கொம்பை வைத்து என்ன செய்ய போறாங்கன்னா उस सिंग को रखकर वो क्या करने वाले हैं. அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். उनसे वह देश देश के लोगों को वरन पृथ्वी के छोर तक के सब मनुष्यों को टकलेगा. இந்த கொம்பை வச்சு इस सिंग को रखकर தன்னுடைய எதிராளிகளை अपने भैरियों को சத்துருக்களை अपने शत्रुओं को தேசத்தின் எல்லை வரையும் முட்டி துரத்த போறாங்களாம். देश देश के छोर तक वो टकलेगा. காண்டாமிருகத்தின் கொம்பு गेंडे का सिंग. ஆமென். आमीन. நாம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு இருக்குது. जो गेंडे के समान की सामर्थ आपका और मेरा है. அந்த பலன் எப்படி செயல்படுத்த போகிறோம் என்றால் वो सामर्थ कैसा हम इस्तेमाल करेंगे. நம்மளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருக்கள் हमारे विरोध में जो उठकर आ रहे हैं उन शत्रुओं को ஒருவேளை அந்த சத்துருக்கள் நம்முடைய எல்லைக்குள் வந்தா கூட शायद उन शत्रुओं ने हमारे सीमा के अंदर आए क्यों ना हो அவர்களை நம்முடைய எல்லைக்கு அப்பால் வரையும் நாம் துரத்தி முட்டி போகிறோமா. उन्हें क्या करेंगे हमारी सीमा से बाहर तक छोर तक उन्हें हम ढकलेने वाले हैं. ஆமென். आमीन. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லையை அவர் நியமித்திருக்கிறார். प्रभु हम सबके लिए एक सीमा को दे रखे हैं. ஆமென். आमीन. யோபுடைய வாழ்க்கையை நீங்க வாசிக்கும்போது अय्यूब के जीवन को जब आप पढ़ते हैं அங்க கர்த்தரும் சாத்தானும் பேசும்போது वहां पर परमेश्वर यहोवा और शैतान के जो बीच की बातें हो रहे थे சாத்தான் சொல்றான் அந்த யோபுவுக்கு தான் நீங்க ஒரு எல்லையை நீங்க நியமித்திருக்கிறீங்களே என்று சொல்லுகிறான். शैतान कहता है परमेश्वर से आप तो अय्यूब के लिए एक सीमा बना कर रखे हैं. நம்மளுக்கு ஒரு எல்லையை கர்த்தர் நியமித்திருக்கிறார். हमारे लिए एक सीमा को प्रभु बना रखे हैं. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு எல்லை இருக்குது. आपकी आशीष के लिए प्रभु एक सीमा बना कर रखे हैं. ஆமென். आमीन. இந்த எல்லைக்கு உள்ள வருவதற்கு சாத்தானுக்கு அனுமதி இல்ல. सीमा मतलब एक भाड़े बांध कर रखे हैं, उस भाड़े के अंदर आने के लिए शैतान की कोई अनुमति नहीं है. அவன் வந்தாலும் यदि वो आए क्यों ना हो அவனை முட்டி துரத்துவதற்கு கர்த்தர் நம்மளுக்கு ஒரு கொம்பை உயர்த்தி இருக்கிறார். उसको हमें चोर तक उस बांध के बाहर तक छोड़ने के लिए टकलेने के लिए प्रभु आपके और मेरे लिए एक सिंग को दे रखे हैं. அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ऐसी सामर्थ को प्रभु हमें दे रखे हैं. கிதியோனும் அவனுடைய 300 பேர் மாத்திரம் गिदियोन और उनके साथ 300 लोग ने அவருடைய எதிராளிகளை துரத்தினார்கள் பார்க்க முடியும். अपने भैरियों को उन्होंने सामना किया, उन्हें भगा दिया करके देखते हैं. ஆமென். आमीन. தாவீது दाऊद ने பெலிஸ்தர்களை துரத்தினான். फलिस्तियों को उन्होंने पीछा किया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. ऐसे बल को प्रभु आपके और मेरे दिए हैं. சங்கீதம் 44வது சங்கீதத்தை எடுத்து வாசிக்கும்போது भजन 44 के और हम पलटें அதுல 5வது வசனத்தை வாசிக்கும்போது उसकी 5वीं वचन में 44:5ல भजन 44 का 5 में உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போ. तेरे सहारा से हम अपने द्रोहियों को टकेल कर गिरा देंगे, तेरे नाम के प्रताप से हम अपने विरोधियों को रोंदेंगे. எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி हमारे द्रोहियों को टकेल कर गिरा देंगे, உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போமா. तेरे नाम से उन्हें रोंदेंगे, तेरे हमारे विरोधियों को. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற காண்டாமிருகத்தின்
பலனா இருக்கிறது. यही गेंडे के समान की बल को प्रभु हमें देते हैं. இதற்காகத்தான் காண்டாமிருகத்துடைய அந்த கொம்பு இருக்கிறது. इसीलिए वो गेंडे के लिए वो सिंग दिया गया है. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இந்த காண்டாமிருகத்தின் கொம்பு மத்த விலங்கினுடைய கொம்பை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானது. ये गेंडे का सिंग जो है औरों के जानवर से एक अलग होती है, श्रेष्ठ होती है. இங்க ஒரே ஒரு கொம்பு நடுப்பக்கத்துல ரொம்ப ஹைட்டா இருக்கும் காண்டாமிருகத்துக்கு. एक ही वो सिंग होती है, सिरे नाक के सामने इधर होती है. அந்த கொம்பை வைத்து என்ன செய்ய போறாங்க? उस सिंग को रखकर वो क्या करती है? சத்துருக்களை கீழே விழத்தாக்கி அவர்களை நாம் மிதிக்க போகிறோமா? अपने द्रोहियों को गिरा देकर उन्हें टखेल कर अपने भैरियों को रौंदेंगे. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல लूका 10वीं अध्याय में அதுல 19வது வசனத்தை இயேசு சொல்லுகிறார். यहाँ पर 19वीं वचन में प्रभु यीशु कहते हैं, லூக்கா 10ல 19வது வசனத்தை வாசிக்கும் போது लूका 10 का 19वीं वचन में இயேசு சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. देखो मैंने तुम्हें सांपों और बिच्छुओं को रौंदने का और शत्रु की सारी सामर्थ्य पर अधिकार दिया है और किसी वस्तु से तुम्हें कुछ हानि ना होगी करके प्रभु यीशु यहाँ पर कहते हैं. மிதிக்கவும் रौंदने के लिए, மேற்கொள்ளவும் उसे प्रबल करने के लिए அதிகாரம் கொடுக்கிறேன், प्रभु ने अधिकार दिया है. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. कुछ भी किसी भी वस्तु तुझे हानि नहीं कर सकती है. ஆமென். आमीन. இது தான் காண்டாமிருகத்துக்குள்ள அந்த கொம்புடைய ரகசியமா இருக்கிறது. यही गेंडे का वो सामर्थ्य, सिंह का सामर्थ्य है. தன்னுடைய எல்லைகளுக்குள்ளார अपने जो भाड़े के अंदर, ஒருவேளை உங்க குடும்பத்தினுடைய எல்லைகளுக்கு உள்ளரே शायद आपकी परिवार की उस भाड़े के अंदर எந்த ஒரு சத்துருடைய காரியங்கள் வந்தாலும், कोई भी शत्रु की कार्य आए क्यों ना हो, உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிற காரியமா இருக்கலாம், यदि आपकी परिवार की शांति को खोने वाला बातें क्यों ना हो, உங்களுடைய பிசினஸின் காரியத்தை கெடுக்கிறதா இருக்கலாம், या आपकी व्यापार की नष्ट को लाने वाली बातें क्यों ना हो, உங்களுடைய சரீர சுகத்தை கெடுக்கிற காரியமா या இருக்கலாம், आपकी चंगाई के विरोध की बातें क्यों ना हो, நீங்கள் விசுவாசிக்க. आप विश्वास करें. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் மாத்திரமல்ல, அந்த கொம்பையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். गेंडे के समान की सामर्थ को प्रभु दे रखे हैं, उस सिंह की सामर्थ को भी प्रभु आपके लिए दे रखे हैं. எதற்காக? किस लिए? உங்கள் எல்லைக்குள் வந்து விளையாடுகிற உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை துரத்துறதுக்காக. किसी लिए ताकि आपकी भाड़े के अंदर जो भी शत्रु आता है और आपको दुख देता है, उन्हें रोंदने के लिए और बहाने के लिए. ஆமென். आमीन. ஆமென். आमीन. காண்டாமிருகத்தின் கொம்பு, गेंडे का सिंह की सामर्थ. இந்த கொம்பை குறித்து இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கும் போது, इस सिंह के बारे में और एक वचन को जब पढ़ते हैं, தாவீதுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது, दाऊद के जीवन में 1 சாமுவேல்ல पहला सामुएल में 16வது அதிகாரத்துல 16वीं अध्याय में கர்த்தர் சவுலை அகற்றிவிட்டு दावीदै अभिषेक பண்ணும்படியாய் விரும்புகிறார். यहाँ पर प्रभु चाहते हैं साउल राजा को मिटाकर हटाकर और दाऊद को उसी जगह पर अभिषेकित करना चाहते हैं. அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாய் ஈசாய் வீட்டுக்கு வருகிறார். तब सामुएल भविष्यवक्ता ने दाऊद को अभिषेकित करने के लिए ईसाऊ के घर पे आते थे. அப்போது ஈசாயுடைய எல்லா பிள்ளைகளும் வருகிறார்கள். तब ईसाऊ के सारे बच्चे उनके सामने आते थे. எல்லாரும் நல்ல உயரமாக வாட்ட சாட்டமாக நல்ல சிவப்பாக நல்ல பாடியாக நல்ல அழகா இருக்கிறார்கள். उनके सारे बच्चे लंबे तगड़े अच्छे थे और बहुत ही सुंदर थे. ஆனால் கர்த்தர் ஒருவரையும் செலக்ட் பண்ணவில்லை. लेकिन प्रभु ने उनसे किसी को भी नहीं छुआ. அப்பொழுது சாமுவேல் கேட்கிறார், உன் பிள்ளை இவ்வளவுதானா என்று கேட்கும்போது, तब सामुएल भविष्यवक्ता पूछते हैं कि क्या इतने ही है तेरे लड़के? ईसाई சொல்றார், இல்ல எல்லாத்துக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லும்போது, तब ईसाऊ ने कहता है कि नहीं, और एक जो सबसे लास्ट है वो जंगल में भेड़ बकरियां चरा रहा है करके. சாமுவேல் சொல்றாரு, அவன் வரும் மட்டும் நான் இங்கு சாப்பிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். सामुएल भविष्यवक्ता उत्तर देते हैं कि जब तक वो यहाँ ना आए तब तक मैं भोजन नहीं करूंगा. அவனை ஆள் அனுப்பி அவனை கூட்டுவாங்க என்று சொல்லுகிறாரு. उन्हें भेजकर उन्हें बुलवा भेजा है. அவங்க வீட்ல நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு அவனுக்கு இன்விடேஷன் கொடுக்கவில்லை யாருமே. जो दाऊद के घर पर जो प्रोग्राम हो रही है उस कार्यक्रम में दाऊद को कोई अनुमति नहीं है, किसी ने बुलाया नहीं है. ஆனா கர்த்தர் இங்கு ஒரு இன்விடேஷனை கொடுக்கிறார். लेकिन यहाँ पर परमेश्वर यहोवा एक इनविटेशन को उन्हें दे रहे हैं. இப்ப தாவீது வருகிறார். दाऊद यहाँ पर आया. அப்பொழுது தான் கர்த்தர் சொல்வார், இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். तब परमेश्वर यहोवा ने कहा सामुएल भविष्यवक्ता से उठकर इन्हें अभिषेकित कर. 13 வசனத்தை வாசிக்கும் 13 போது, वचन में சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். तब सामुएल ने अपना तेल का सिंग लेकर उसके भाइयों के मध्य से उसका अभिषेक
किया ஆமென். आमीन। அந்த தைல கொம்பின் அபிஷேகம் அவன் மேல இறங்கும்போது जब उनके सिंग का उस अभिषेक उस सिंग का तेल का अभिषेक उनके ऊपर उतर आया, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி வந்தார். परमेश्वर की आत्मा ने सामुएल के ऊपर उतर कर आया। இதுதான் கொம்பின் ரகசியங்க. यही सिंग की राज की बात है। ஆமென். आमीन। அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருந்ததனால पवित्र आत्मा उनके ऊपर था, பெலிஸ்தர்களை முட்டி துரத்தினார். उन्होंने फलिस्तियों को ढकेल कर बहा दिया। ஆமென். आमीन। கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருக்கும்போது अगर पवित्र आत्मा हमारे अंदर है तो நம்முடைய எருசலேம், हम यरूशलेम, யூதேயா, यहूदा, சமரியா, समरिया, உலகத்தின் கடைசி பர்யந்தம் दुनिया की छोर तक சத்துருக்களை முட்டி துரத்துவோம். हम शत्रुओं को बहा देंगे ढकेल कर। இதுதான் கொம்புடைய ரகசியம். यही सिंह का राज की बात है। இரண்டாவது நாம பார்க்கும்போது दूसरी एक बात, யோபு எடுத்துக்கொள்வோம். अय्यूब की किताब के और पलटे 39வது அதிகாரம். 29वीं अध्याय, யோபு 39வது அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 39 अध्याय को और पलटे अय्यूब का 39 का। இங்க சில கேள்விகள் எழுப்பப்படுகிறது. यहाँ पर कुछ ऐसे सवाल प्रश्न है यहाँ पर। எதை பற்றி என்றால் காண்டாமிருகத்தை குறித்து. किसके प्रति? गेंडे के प्रति। 9வது வசனத்தை வாசிக்கிறேன். 9वें वचन में, காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது உன் முன்னைக்கு முன்பாக தங்குமோ? क्या जंगली साढ़ तेरा काम प्रसन्नता से करेगा? क्या वह तेरी चरनी के पास रखेगा? நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ? क्या तू जंगली साढ़ को रस्से से बांधकर रेधारियों में चला सकता है क्या? 11ஆம் வசனத்துல 11 वचन में, அதற்கு நீ வேலை வாங்குவாயோ? क्या तू उसके बड़े बल के कारण उस पर भरोसा करेगा? क्या उसे परिश्रम का काम तेरा हो? அடுத்ததுல அது உன் தானியத்தை கொண்டு வந்து உன் வீட்டுல சேர்க்குமோ? क्या विश्वास करेगा कि वह तेरा अनाज घर ले आए? நீ அதை நம்ப முடியுமோ? या तेरा खलिहान का अन्न इकट्ठा करे? எல்லா கேள்வியும் எழுப்புறது காண்டாமிருகத்தை குறித்து. गेंडे के प्रति हर एक सवाल यहाँ पर उठ रही है। எல்லா கேள்விக்கும் பதில் முடியவே முடியாது. हर एक सवाल का उत्तर जो है नहीं हो सकता। என்ன காண்டாமிருகம் உன்னை சேவிச்சிருமா? या गांडा तेरा सेवा करेगा क्या? உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா? तेरा मदद करेगा क्या? நீ அதை போட்டு கயிறை போட்டு கட்டுவியோ? तू रस्सी से बांध सकता है क्या? உனக்கு ஹெல்ப் இருக்குமா? क्या तेरा मदद हो जाएगा क्या उससे? ஒண்ணுமே முடியாது. कुछ भी नहीं, ஒண்ணுமே முடியாது. कुछ नहीं हो सकता। கழுதையை யூஸ் பண்றது மாதிரி அதை யூஸ் பண்ண முடியுமா? या गधा के समान गेंडे को आप इस्तेमाल कर सकते हैं क्या? மாட்டை போல அதை யூஸ் பண்ண முடியுமா? या बैल के समान आप यूज कर सकते हैं क्या? மற்ற விலங்குகளை நீங்க பார்க்கிறது மாதிரி அதை பார்க்க முடியுமா? बाकी जानवर के समानता में इसे आप देख सकते हैं क्या गेंडा को? முடியவே முடியாது. नहीं हो सकता, காண்டாமிருகம் எதுக்குன்னா அது ரொம்ப வித்தியாசமானது. क्योंकि गेंडा जो है बिल्कुल अलग होती है, மற்ற விலங்குகளை போல அல்லங்க. बाकी जानवर जैसा नहीं है। இஸ்ரவேல் ஜனங்கள் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். इजराइल लोग गेंडे के समान के सामर्थ्य से भरे हैं। இரண்டாவது பலன் என்ன தெரியுங்களா? दूसरा बल क्या है? நாம் வேறுபட்டவர்களாக இருக்கிறோம். हम अलग किए हुए लोग हैं। எதையும் எந்த சக்தியாலையும் யாராலையும் நம்மை கட்டுப்படுத்தவே முடியாது. कोई भी शक्ति हमें कुछ नहीं कर सकती है, कंट्रोल नहीं कर सकती है। காண்டாமிருகம் எப்பொழுதும் சுதந்திரமாக செயல்படக்கூடியதாக. गेंडा जो है हमेशा हम आजादी रहती है। எந்த ஒரு பாவமும் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. कोई भी पाप हमें आधीन नहीं कर सकती है। ஒரு நாள் நாம் எகிப்தில உலகத்துல நாம் அடிமையா இருந்தது உண்மைதான். जरूर एक समय था जब हम मिस्र में उस पाप की गुलामी में हम रहते थे। அப்பொழுது நமக்கு விடுதலை இல்லை, उस समय हमारे लिए छुटकारा नहीं था, சுதந்திரம் இல்லை. स्वतंत्र नहीं था। ஆனா இயேசு நம்மை அழைத்தது நிமித்தமாக लेकिन यीशु मसीह ने हमें बुलाया, इसीलिए எப்படி அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வந்தது போல जिस तरह से प्रभु यीशु ने कहा उस गधा की बच्चे को खोल कर मेरे पास ले आओ करके, இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்தது நிமித்தமாக प्रभु यीशु मसीह हमारे दिल में आ गए, इसीलिए இப்போது நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். अब हम अलग किए हुए लोग हैं। யோவான் 8:36 வாசிக்கும்போது यूहन्ना 8 का 36 में हम पढ़ सकते हैं, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். यदि पुत्र तुम्हें स्वतंत्र करें तो तू सच्चाई से सचमुच स्वतंत्र है। இப்பொழுது நாம் விடுதலையாயிருக்கிறோம். अब हम स्वतंत्र पाए हैं, பாவத்திலிருந்து விடுதலை இருக்கிறோம், पाप से स्वतंत्र
स्वतंत्रता, சாபத்திலிருந்து, श्राप से स्वतंत्रता, எல்லா அக்கிரமத்திலிருந்து, हर एक गुनाहों से स्वतंत्रता, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விதமான ஆசாபாசத்திலிருந்து, इस दुनिया की हर एक जो भी पाप जो है, हर एक की इच्छा जो है, उसमें से हमें स्वतंत्रता, இப்போது நாம் விடுதலையா இருக்கிறோம். हम छुटकारा पाए हैं। இனி நான் அல்ல, अब मैं नहीं, எல்லாமே இயேசு. मसीह मसीह सब कुछ मसीह है। இனி நான் அல்ல, எல்லாமே இயேசுன்னா, अब मैं नहीं वरन सब कुछ मेरा मसीह है करके ऐसा है तो ஆமென். आमीन। இந்த உலகம் நம்மளை மேற்கொள்ளாதுங்க. दुनिया हमें प्रबल नहीं कर सकती। ஆமென். आमीन। ஜெயம் நம்மளுக்கு தான் உண்டுங்க. क्योंकि जय हमारे हैं। ஏனென்றால் ரோமர் 6 அதிகாரத்துல 14 வசனத்தை வாசிக்கும் போது, क्योंकि रोमियो का 6 अध्याय और 14 आयत में, ரோமர் 6:14 रोमियो का 6 का 14 आयत में पढ़ सकते हैं, பாவம் உங்களை மேற்கொள்ளாதாம், तुम पर पाप की प्रभुता ना होगी, பாவம் உங்களை மேற்கொள்ளாது, तुम पर पाप की प्रभुता ना होगी, ஏனென்றால் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். क्योंकि हम अलग किए हुए लोग हैं। நீ கழுதை மேல, நாய் மேல, பூனை மேல, மற்ற விலங்குகள் மேல செலுத்துகிற அதிகாரத்தை எங்க மேல செலுத்த முடியாதுங்க. जो बाकी जानवर के ऊपर जैसे गधा हो, कुत्ता हो या घोड़ा हो, कुछ भी हो, उनके ऊपर जो भी अधिकार इस दुनिया का चलता है वो गेंडे के ऊपर नहीं चलता, ஏனென்றால் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். क्योंकि हम अलग पाए हुए, अलग किए हुए लोग हैं। இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். यीशु मसीह के लहू से धुलाए हुए लोग हैं। நாங்கள் தேவனால் பிறந்ததனால हम परमेश्वर की ओर से जन्म हुए, उत्पन्न हुए, इसीलिए இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். इस दुनिया को हम जीतने वाले हैं। ஆமென். आमीन। ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். पवित्र आत्मा हमारे अंदर वास करते हैं। நாங்கள் பரிசுத்தத்திற்காக நிற்கிறோம். हम पवित्रता के लिए हम खड़े हैं, வசனத்துக்காக நிற்கிறோம். वचन के लिए हम स्थिर खड़े हैं, இந்த உலகத்திற்காக நாங்க இல்ல. दुनिया की नहीं। ஆமென். आमीन। எந்த சட்டங்கள், திட்டங்கள், எந்த பிளான்கள், எந்த காரியங்கள், எந்த ராஜ்யங்களும் எங்களை மேற்கொள்ள முடியாது. कोई भी नियम, कोई भी सवाल, कोई भी राज्य हमें प्रबल नहीं कर सकती है। ஈவன் மரணமே எங்களை மேற்கொள்ள முடியாது. मृत्यु भी हमें प्रबल नहीं कर सकती है, हमारे ऊपर प्रभुता नहीं कर सकती है। ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அவர் மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். क्योंकि जो परमेश्वर हमारे अंदर है, जिसके हम आराधना करते हैं, वो मृत्यु से विजय पाया हुआ परमेश्वर है। நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். हम अलग किए हुए लोग நாங்கள் हैं, வித்தியாசமானவர்கள். हम अलग है। நாங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம हम दुनिया की साथ नहीं देते हैं, நாங்கள் பரிசுத்தத்திற்கு என்று நிற்கிறவர்கள். हम पवित्रता के लिए खड़े रहेंगे। இதுதான் காண்டாமிருகத்துடைய பலனாய் यही இருக்கிறது. गेंडा का सामर्थ्य है। மூன்றாவதாக பார்க்கிறோம், तीसरी एक बात को देखेंगे, சங்கீதம் 29வது சங்கீதத்தை வாசிக்கும்போது वचन 29 की ओर हम देखते हैं, 6வது வசனத்தை வாசிப்போம். 6 अध्याय को 29வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது भजन 29 उसका 6वीं आयत को हम पढ़ेंगे। அதுல கடைசி பகுதியில் காண்டாமிருக குட்டிகளை போல துள்ள பண்ணுகிறார், காண்டாமிருக குட்டிகளை போலவும் துள்ள பண்ணுகிறார். वह उन्हें बछड़े के समान और लबनोन और उस बछड़े के समान, जंगली बछड़े के समान उछलता है। கர்த்தருடைய சத்தம் வரும்போது என்னென்ன நடக்கும் என்று சொல்லி இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். इस भजन में हम ये पढ़ सकते हैं, जब यहोवा की वाणी आती है तो क्या क्या होता है करके देखते हैं। அப்பொழுது காண்டாமிருகம் எப்படி துள்ளும் என்பதை இங்க எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर वो लिखा है, जब यहोवा की वाणी आती है तो जो गेंडा जो है किस तरह उछलती है करके यहाँ पर लिखा है। வேற எந்த மிருகத்தை குறித்து இங்க எழுதலங்க. और बाकी जानवर के बारे में यहाँ पर नहीं लिखा। இந்த மிருகம் ரொம்ப வெயிட்டா இருக்கும், ये गेंडा जो है बहुत ही भारी लगती है, ஆனா அது துள்ளுமா. लेकिन वचन में लिखा है वो उछलती है। எப்ப துள்ள பண்ணும்? कब वो उछलती है? வசனம் வரும்போது, जब यहोवा की वाणी आती है। ஆமென். आमीन। கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, जब परमेश्वर का वचन आपके पास आती है, அதை நம்ம கேட்கும்போது, जब उस वचन को हम सुनते हैं, விசுவாசிக்கும்போது, जब विश्वास करते हैं, கீழ்ப்படியும்போது, जब आज्ञाकारिता रहते हैं, நம்முடைய ஆத்மாவில हमारी आत्मा में, प्राण में ஒரு பலன் வருகிறது. एक बल आती है। நம்முடைய மனது மகிழ்ச்சியாய் நிரம்புகிறது. हमारा मन में एक खुशियां से, हर्ष से हमें भर जाते हैं। சோர்ந்து போயிருக்கும்போது, जब आप निराश में हैं, வசனத்தை வாசிங்க, लेकिन आप वचन को पढ़िएगा, உற்சாகம் கிடைக்குது. आप एक उत्साहित हो जाएंगे। நோய்வாய்ப்பட்டு இருக்கிற சமயத்துல जब बीमार है तो வசனத்தை வாசிங்க, आप वचन को पढ़िए, அந்த வசனம் நம்மளை குணமாக்குகிறது. वो वचन हमें चंगाई देती है। ஆமென். आमीन। வசனத்துல ஜீவன் இருக்கு. क्योंकि इस वचन में, ये वचन जीवित वचन है, இந்த வசனத்துல உயிர் இருக்கு. ये वचन के अंदर जीवन है, இந்த வசனத்துல வல்லமை இருக்கு. ये वचन में सामर्थ्य है, இந்த வசனம் மனிதர்களை மாற்றக்கூடியதா இருக்கிறது. ये वचन लोगों को, इंसान को बदल डालती है। கர்த்தாதி கர்த்தர் அவர், वो परमेश्वर प्रभुओं का प्रभु है, ராஜாதி ராஜா, राजाओं का राजा है, சர்வ வல்லமையுள்ள தேவன். सर्वशक्तिमान है। இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறாரு. इस वचन के द्वारा आपसे और हमसे बातें
करते हैं, அப்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டுமா இல்லையா? हमारा दिल कैसा होना चाहिए, वो ऐसे जलना चाहिए। துக்கமுகமாயிருந்த அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில वहां पर उन दो चेलों ने दुख से भरे हुए थे, அங்க கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கேட்டே இருக்காங்க। लेकिन उन्होंने परमेश्वर के वचन को सुनते रहे, அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சா। उनका दिल जलने लगा। உடனே அவங்க அந்த நைட் டின்னர் கூட சாப்பிடல, எழுந்து எருசலேமுக்கு போறார்கள்। तुरंत ही उन्होंने क्या करे, उस रात वहां पर गांव में नहीं रहा, वरन तुरंत वापस यरूशलेम में निकल रहे थे। ஆமென் आमीन। கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்குதுங்க। परमेश्वर का वचन सामर्थ से भरा हुआ है। லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்துல लूका வாசிக்கும்போது रचित सुसमाचार पहला अध्याय में அங்க மரியாளும் எலிசபெத்தும் மீட் பண்ணுகிறார்கள்। वहां पर मरियम और एलिशबा ने एक दूसरे से मिल रहे थे। அப்பொழுது மரியாளுடைய வாழ்த்துதல் சத்தத்தை எலிசபெத் கேட்கும்போது जब मरियम की वाणी को आवाज को जब एलिशबा ने सुन रही थी तो லூக்கா 1:41வது வசனத்தை வாசிக்கும்போது लूका पहला अध्याय उसकी 40 वचन में 41 में அந்த வசனத்தை கேட்கும்போது அவருடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிட்டான்। त्यों ही बच्चा उसके पेट में उछला பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதா। और एलिशबा पवित्र आत्मा से परिपूर्ण हो गई। आमीन आमीन हालेलुया हालेलुया। வார்த்தை வரும்போது जब एलिशबा ने मरियम की उस वचन को सुना, तुरंत ही கருவுல இருக்கிற அந்த குழந்தையே துள்ளிருச்சுனா जो उसको कोख में है बच्चा वो ही उछलने लगा तो நம்ம நிச்சயமாய் துள்ள மாட்டோமா? हम उछलेंगे नहीं क्या? ஆமென் आमीन। கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசிங்க। परमेश्वर के वचन को खोज कर आप पढ़ें। கர்த்தருடைய வார்த்தை வரும்போது जब परमेश्वर की वाणी आती है, वचन आती है तो அந்த அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல प्रेरितों के 3 अध्याय में 8 வசனத்தை வாசிக்கும்போது 8वीं आयत में हम लोग पढ़ सकते சப்பானியாய் हैं, பிறந்த ஒரு மனுஷன் தேவாலயத்தின் வாசல்ல உட்கார்ந்திருக்கிறாரு। जो अपने जन्म से लंगड़ा था, वो उस आराधनालय के भवन में मंदिर में बैठा हुआ था। அங்கு பேதுரும் யோவானும் வருகிறாங்க। वहां पर पत्रस और यूहन्ना आए थे। அவங்ககிட்ட ஏதாவது வெள்ளி பொண்ணு இருக்குமான்னு எதிர்பார்க்கறாரு। उनके पास कोई चांदी या कोई सोना होगा करके उन्होंने देखा, ஆனா ஒண்ணுமே இல்ல। लेकिन उनके पास कुछ नहीं था। அவங்ககிட்ட இருந்தது ஒண்ணே ஒண்ணு, लेकिन उनके पास एक ही चीज थी, கர்த்தருடைய வல்லமை, परमेश्वर की सामर्थ, கர்த்தருடைய நாமம், परमेश्वर के नाम, கர்த்தருடைய வார்த்தை இருந்தது। परमेश्वर की वचन था। என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறாரு। उन्होंने कहा जो हमारे पास है वो आपको देते हैं। இயேசு நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லும்போது यीशु के नाम से, नासरी के नाम से तो उठकर चल फिर करके जब वो कहते थे, 8 வசனத்தை வாசிக்கும்போது 8वीं वचन में அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டே அவர்களுக்குள் தேவாலயத்துக்குள் वह பிரவேசித்தான்। उछल कर खड़ा हो गया और चलने फिरने लगा और चलता और कूदता और परमेश्वर की स्तुति करता हुआ उनके साथ मंदिर में गया। அவருடைய வாழ்க்கை இங்க துள்ளிடுதுங்க। उन्होंने उछलने लगा, அவருடைய ஆத்துமாவும் இருதயமும் துள்ளுதுங்க। उनका प्राण देह उछलने लगा। ஆமென் आमीन। இத்தனை வருட காலமா அங்க உட்கார்ந்து இருந்தவன் कितने सालों से वहीं पर उस मंदिर के फाटक में बैठा हुआ था, அவன் வாழ்க்கையும் அவருடைய சரீரமும் அவருடைய இருதயமும் இன்னைக்கு துள்ளி கொண்டிருக்கிறது। लेकिन आज उनका शरीर, उनका देह, उनका हृदय, उनका प्राण उछलने लगी। தேவாலயத்துக்குள் வரும்போது, जब उनके मंदिर के अंदर आ रहा था, ஒருவேளை நீங்கள் சபைக்குள் வரும்போது शायद आप भी जब भी कलीसिया के अंदर आते हैं तो இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க வரும்போது, ऐसे एक उछलने के अनुभव के साथ, एक उत्साहित के साथ आप जब आएंगे तो கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார்। प्रभु आपके साथ बातें करेंगे। ஆமென் आमीन ஹalleluya हालेलुया। காண்டாமிருகத்தை போல நம்ம துள்ள பண்ணுவோம்। गेंडे எப்பொழுது? के समान, उस बछड़े के समान हमें उछलना चाहिए। எப்போ கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, कब? जब परमेश्वर की वाणी आती है। நாலாவதாக பார்க்கும் और பொழுது चौथी बात, சங்கீதம் 92வது சங்கீதம் भजन 92 की ओर पलटें, அதுல 10வது வசனத்தை வாசிக்கும் 10वीं आयत को हम पढ़ेंगे। சங்கீதம் 92:10ல भजन 92 का 10 में, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவே, परंतु मेरा सिंग तूने जंगली साड़ के सा ऊंचा किया है। ஆமென் आमीन। என் கொம்பை मेरी सिंग को காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர்। घेंडे का सा ऊंचा किया है। ஏற்கனவே நான் சொன்னது போல जैसे हम कहते थे, இந்த காண்டாமிருகத்தின் கொம்பு மிக ஸ்பெஷலான ஒரு ये காரியம்। गेंडे का सिंग जो है बिल्कुल श्रेष्ठ है, மற்ற விலங்குகளுடைய கொம்பை போல அல்ல। बाकी जानवर के समान नहीं है। பொதுவாக எல்லா விலங்குக்கும் தன்னுடைய கொம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்। हमेशा हर एक जानवर के लिए अपना सिंग जो है बिल्कुल विशिष्ट होती है, मुख्य होती है। அதுதான் அவங்களுக்கு முக்கியமும் ஒரு மரியாதைக்கான ஒரு காரியமா இருக்கிறது। उनका आदर की बात भी कई बार बन जाती है। ஒருவேளை கொம்பு இல்லாத ஒரு மானோ எந்த ஒரு விலங்கோ அது ரொம்ப வெட்கப்பட்டு கொஞ்சம் தனியாகவே அது இருக்கிற ஒரு காரியமா இருக்கு। अगर कोई भी जानवर उनके पास सिंग नहीं है तो अगर उनका सिंग को कुछ हो गया तो वो बिल्कुल लज्जित जैसा महसूस करेगी, अपने आप को छुपा रखेगी।
ஒரு சோர்ந்து போய் தனியாக वो இருக்கும் निराश में हो जाती है, अकेला में रह जाती है। அதுதான் அதுக்கு வீரம் போல இருக்கும் वही उनका एक बिल्कुल एक वीर जैसे वो समझ लेगी अपने आप को, सिंह जो है। சில பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சில ஆண்கள் பார்க்கும்போது மீசை அவங்களுக்கு எப்போதுமே ஒரு வீரம் என்று நினைத்து கொண்டிருப்பாங்க कई मर्द लोग इस तरह समझते हैं, जब भी उनकी मूंछ होती है उसमें वो बहुत ही गर्व करते हैं। இங்க வசனத்தை வாசிக்கிறோம், यहाँ पर वचन को हम पढ़ते हैं, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறவர்। मेरी सिंग को गेंडे के सिंग के समान ऊंचा करेंगे। ஆமென் आमीन। நம்முடைய அந்தஸ்தை, நம்முடைய கனத்தை, நம்முடைய மரியாதையை என் தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார்। हमारे आदर को, हमारे सम्मान को प्रभु ऊंचा करने वाला परमेश्वर है। நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல। अगर आप कहीं पर क्यों ना हो। தானியேல் பாபிலோன்ல இருந்தார், दानियल बेबीलोन में था, அடிமை என்ற ஒரு பெயரில் தான் வந்தார், जरूर गुलामी बनकर वहां गया, பட் அந்த அந்நிய நாட்டில் அவனை உயர்த்தி வைத்திருக்கார்। उसी अन्य देश में परदेशी होकर रहने लगे, उसी देश में प्रभु ने उन्हें ऊंचा किया। யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாய்த்தான் வந்தார், यूसुफ जरूर मिस्र में एक गुलामी के तौर पे आया है, பட் அதே எகிப்துல தேவன் யோசேப்பை உயர்த்தி வைத்தார்। उसी मिस्र के अंदर प्रभु ने यूसुफ को ऊंचा किया। தாய் தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளையாய்த்தான் எஸ்தர் இருந்தா, जरूर माता पिता नहीं थे, एक अनाथ थी एस्तर ने, பட் அதே சூசான் அரண்மனையில எஸ்தரை கர்த்தர் உயர்த்தி लेकिन வைத்தார்। वही सुसान महल में, राजमहल में प्रभु ने उन्हें ऊंचा किया। மொர்தெகாய் எப்பொழுதும் அரண்மனைக்கு வெளியே கேட் கீப்பராய்த்தான் இருக்கிறார், मुर्दकाई हमेशा महल के बाहर गेट कीपर के तौर पे वो रहता था, பட் ஒரே நாளில் வெளியே இருந்த அவர் இப்பொழுது அரண்மனை உள்ளார ஒரு பதவியை கனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்। एक दिन के अंदर परमेश्वर ने उनको राजमहल के अंदर एक ऊंचे पद में उन्हें खड़ा कर दिया। ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார்। जो भेड़ बकरी चराने वाले दाऊद को प्रभु ने सिंहासन पर बिठाया। கர்த்தர் ஒருவரே உயர்த்துகிறவர், यहोवा ही आपको ऊंचा करने वाला परमेश्वर है। கர்த்தர் ஒருவரே கனத்தையும் மரியாதையை கொடுக்கிறவராய் இருக்கிறார்। यहोवा ही आपको आदर और सम्मान को देने वाला परमेश्वर है। என் கொம்பை அவர் உயர்த்துகிறார்। मेरे सिंग को ऊंचा करने वाला परमेश्वर है। ஆமென்। आमीन। இன்னைக்கு உலகமும் நம்முடைய உறவினர்களும் நம்மளை ஒதுக்கி வைக்கலாம்। आज ये दुनिया, हमारे रिश्तेदार ने हमें बिल्कुल इनकार करते क्यों ना हो। அநேகர் நம்மை கனப்படுத்த விரும்ப மாட்டார்கள்। कई लोग हमें आदर देना नहीं चाहते हैं, பரவாயில்ல, कोई बात नहीं, பரவாயில்ல, कोई बात नहीं। கர்த்தர் நிச்சயம் நம்முடைய கொம்பை அவர் உயர் பண்ணுகிறவராய் यहोवा परमेश्वर जरूर आपके सिंग को ऊंचा करने वाला परमेश्वर है। எல்லாருக்கும் முன்பாக सबके सामने, அதே அந்நிய தேசத்துல, वही उस अन्य देश में, அந்நிய நாட்டில், अन्य देश में, அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக, अन्य लोगों के बीच में, உங்கள் உறவினர்களுக்கு முன்பாக, आपके रिश्तेदारों के बीच में, நீங்க வேலை செய்யற இடத்துல आपकी दफ्तर की जगह में கர்த்தர் உங்களை உயர்த்துவார்। प्रभु आपको ऊंचा करेंगे, கர்த்தர் உங்களை உயர்த்து, प्रभु आपको ऊंचा करेंगे। ஆமென்। आमीन। கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை। परमेश्वर के लिए कोई भी असंभव नहीं है। காண்டாமிருகத்துடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியமும் ஒரு यही பலனா இருக்கிறது। गेंडा का सामर्थ्य है, आमीन। एक श्रेष्ठ है। ஹalleluya। हालेलुया। முராதா பார்த்தோம், पहले हमने देखा காண்டாமிருகத்துடைய கொம்பை வைத்து சத்துருக்களை எட்டி துரத்துவோம்। गेंडे की सिंग को रखकर अपने शत्रुओं को टकलेंगे। இரண்டாவதாக दूसरा, எந்த ஒரு விலங்கை கட்டுப்படுத்த முடியாது போல நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏனென்றால் நாம் வித்தியாசமானவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள்। गेंडे को कोई भी जानवर के समान और बाकी जानवर के समान गेंडे को अपनी गुलामी नहीं बन सकता है, वैसे ही हमें कोई भी चीज अपना गुलामी नहीं रख सकती है, क्योंकि हम अलग किए हुए लोग हैं। மூன்றாவதாக तीसरा, கர்த்தருடைய வார்த்தை என்னை துள்ள பண்ணுகிறது। परमेश्वर का वचन जब आती है, गेंडा उछलती है, मुझे उछलने लगती है परमेश्वर का वचन। கடைசியாக और चौथी बात, காண்டாமிருகத்தின் கொம்பை உயர்த்தி வைக்கிறது போல தேவன் என்னுடைய கனத்தையும் மரியாதையும் உயர்த்தி வைக்கிறவராய் இருக்கிறார்। जिस तरह गेंडे की सिंग को प्रभु ऊंचा करते हैं, वैसे ही हमारे आदर और सम्मान को प्रभु ऊंचा करने वाला है। இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் इस वचन को सुनने वाले आप हर एक को இந்த காண்டாமிருகத்தின் பலனும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாவதாக। इस गेंडे की सिंग की सामर्थ और आशीषें मिले। கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்। प्रभु आप सबको आशीषित करें। Thank you, God bless you। परमेश्वर का धन्यवाद हो। आमीन।